விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க குக்கு மீடியா சேனல் நேயர்களுக்கு ஜோதிடம் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். அன்பர்களே, நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருட புரட்டாசி மாதத்திற்கான பலாபலன்களை இப்பொழுது உங்களுக்கு எடுத்துரைக்க இருக்கின்றேன். வேகம், விவேகம், எதிலும் சாதிக்க துடிக்கக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுக்கான புரட்டாசி மாத பலாபலன்கள். முதல்ல இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய விசேஷங்களை நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். இந்த மாதத்தில் புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி பௌர்ணமி. அதன் பிறகு நம்முடைய முன்னோர்களுக்கு, இறந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்யக்கூடிய மிக உயர்ந்த மகாலயபட்ச திதிகள் புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை வருகிறது. அதே போல அமாவாசையானது, புரட்டாசி அமாவாசை என்பது மிக முக்கியமானது. நம் வர்க்கத்திலே இறந்து போன, அறிந்த பேர், அறியாத பேர், தெரிந்த பேர், தெரியாத பேர், மூவேலி 21 தலைமுறையினரையும் உத்தேசித்து அவர்களுக்காக செய்யக்கூடிய திதி தர்ப்பணங்களுக்கான உகந்த நாள் புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி அன்று வரக்கூடிய மகாலயபட்சத்து அமாவாசையாகும். இந்த அமாவாசை திதி முடிந்ததிலிருந்து மறுநாள் 17ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நவராத்திரி குழு ஆரம்பிக்கிறது. முப்பெரும் தேவிகளுடைய விசேஷங்கள் ஆரம்பிக்கிறது. அதிலும் குறிப்பாக 24ஆம் தேதி துர்காஷ்டமியும், 25ஆம் தேதி சரஸ்வதி பூஜையும், 26ஆம் தேதி விஜயதசமி விழாவும் மிக சிறப்பாக நடைபெறும். இந்த புரட்டாசி மாதத்திலே 3, 4, 7 ஆகிய தேதிகளில் சுப முகூர்த்த நாளாக வருகிறது. தேய்பிறை சுப முகூர்த்த நாட்கள் 18, 21, 28, 30 ஆகிய தேதிகளில் வளர்பிறை சுப முகூர்த்த தினங்களாக வருகிறது. இதுதான் இந்த மாதத்துக்கான சுப யோக பலன்கள். மற்றபடி இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய 4 சனிக்கிழமைகளும் பெருமாளுக்குரிய விசேஷமான நாட்கள். அன்பர்களே, முதல்ல கிரக அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற போது பார்ப்போம். ஏன்னா கிரக அமைப்புகள் சுபமாக இருந்தால் நமக்கு பலன்களும் நல்ல யோகத்தை கொடுக்கும். அதன்படி மேசராசி என்பதே, உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதுமே உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமாகிய மிதுன ராசியிலே வளரும் பாவத்திலே மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பதற்காக அங்கு அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவானும், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரிய பகவானும், புத பகவானும், அவரோடு கேது பகவானும் அமர்ந்திருக்கின்றார். இந்த புத பகவான் இந்த மாதம் 20ஆம் தேதி துலா ராசிக்கு சென்று விடுவார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று உங்கள் ராசியை பார்த்து கொண்டே இருக்கின்றார். இது பலமான யோகத்தை கொடுப்பதற்கான, பொன் பொருள் சேர்க்கையை கொடுப்பதற்கான மிக அற்புதமான காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார். வக்ரச்சனியாக அமர்ந்திருக்கின்றார். 12ஆம் இடத்திலே ராகு பகவான் அமர்ந்திருக்கின்றார். இதுதான் இந்த வாரத்துக்கான, இந்த மாதத்திற்கான கிரக அமைப்புகள். முதல்ல யோக பலன்கள் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, பாக்யாதிபதி தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கால இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பணப்பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் நிம்மதியான தன்மையை அடைவீர்கள். கடன், நோய், வம்பு வழக்குகள் காணாமல் போய்விடும். இஎம்ஐ கட்டுறது, வட்டி கட்டுறது, தவணை கட்டுறது, இதெல்லாம் சரியான முறையில் சரியான நேரத்தில் கரெக்டாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டு. அதனால் பணப்பொருளாதாரம் இந்த வாரம் ஏற்றத்தோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் நிலைகளை பொறுத்தளவுக்கு லாபத்தில் இயங்கும். தொழிலாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. தொழில்கள் சிறந்து வழங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. இனி வரும் காலகட்டங்களில் பண்டிகைகள் நிறைய வரக்கூடிய காரணத்தினால தொழில் வியாபாரங்கள் இன்னும் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. தொழிலாளர்களுக்கும் இந்த மாதம் மிக அற்புதமான மாதமாக அமைய காத்திருக்கிறது. யோக பலன்கள் நிறைய கிடைக்கப் போகிறது. நிறைய தொழில் மூலமாக லாபத்தை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. வியாபாரிகளுக்கு கொடுக்கொள்வாங்களில் நல்ல திருப்திகரமான நிலைகள் நிலவக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் புது யுக்திகளையும் நுணுக்கங்களையும் செய்யக்கூடிய அளவுக்கு யோக பலங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகிறது. அடுத்து உத்தியோகஸ்தர்களுக்கு
ராஜ்ய உத்தியோகமாக இருந்தாலும் சரி அல்லது தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பான பலன்கள் நிறைய கிடைக்கப் போகிறது. அதிலேயும் குறிப்பாக சொல்லப்போனோம்னா, ப்ரமோஷனையோ அல்லது பதவி மாற்றத்தையோ எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு நல்ல துவக்கமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத நன்மைகள் எதிர்பார்த்தபடி கிடைப்பதற்கான யோகங்கள் இந்த மாதத்தில் எல்லோருக்கும், மேசராசி என்பவர்கள் அனைவருக்குமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் நிலைகளில் முன்னேற்றம் அடைய போகிறீர்கள். ஏற்றங்கள் நிறைய கிடைக்கப் போகிறது. இந்த மாதத்தில் சுப யோகங்களை பொறுத்தளவுக்கு மங்களகரமான நிகழ்ச்சிகளை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே சுபமங்கள யோகங்கள் கிடைக்கும். சுக்கிரனுடைய பார்வை உங்கள் ராசியை பார்க்கறதுனால சுபமும் யோகமும் நிச்சயமாக நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு கருத்தொருமிட்டு சுபமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவரால் மனைவிக்கும் மனைவியால் கணவருக்கும் யோகபலங்கள் நிறைய கிடைக்க காத்திருக்கிறது. பெண்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றம் அடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சொந்த பந்தங்களால் உங்களுக்கு இந்த மாதம் சிறிது செலவுகள் வந்தாலுமே அது எதிர்காலத்திற்கான ஒரு வரவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. திருமணமாகாத பெண்களுக்கு நிச்சயம் அல்லது உறுதிப்படுத்துவதற்கான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கக்கூடிய அளவுக்கு யோக பலங்கள் உண்டு. புத்திரபாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கும் சுப யோகத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும், தொழில் வியாபாரம் உத்தியோகம் செய்யக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இந்த மாதம் சுபமான மாதமாக அமைய காத்திருக்கிறது. புரட்டாசி மாதத்திலே பெருமாளை வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் ஒரு சேர கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எல்லாம் அல்ல நாராயணன் அருளால் உங்களுக்கு இந்த மாதம் சுபமான மாதமாக அமைய இனிய நல்வாழ்த்துக்கள்.